சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் அதாவது வணிகவியலுக்கான பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க போறோம். ஏ டைப், பி டைப் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்புமே வந்து கேட்க போறாங்க. அதுல மாற்றம் இல்ல. கார்னர்ல பாருங்க, மொத்த மதிப்பெண்கள் 90. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 90 மதிப்பெண்ணுக்கு வந்து கேட்பாங்க. அதுல வந்து பார்ட் 1 பாருங்க. பகுதி 1 ஃபர்ஸ்ட் 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான். மோஸ்ட்லி வந்து ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். மோஸ்ட்லி வந்து புக் பேக்ல இருக்கிறதே வந்து கேட்பாங்கப்பா. நாளைக்கு எழுத போற எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாவே வந்து வரும். எல்லாமே வந்து புக் பேக்ல இருந்தே வரும். இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்கா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி டெலிகிராம்லையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க, பகுதி 2 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க அவற்றில் வினா எண் 30க்கு கட்டாயமா வந்து விடையளிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. எப்பவுமே கொஸ்டின் நம்பர் கம்பல்சரிஸ்லாம் லாஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க்லாம். 21 பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாலங்காடி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் what is meant by நாலங்காடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 22 தனியால் வணிகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? who is called a solo trader அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 23வது பண்டக காப்பகங்களின் வகைகள் ஏதேனும் 4னை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் எனி 4 டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 24 தொழில் செயல்முறை புறத்திறனீட்டல் பிபிஓ என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது பிஸ்னஸ் ப்ராசஸஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. 25 பெருநிறுவன ஆளுகை வரைவிலக்கணம் தருக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெஃபனிஷன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு வந்து 26வது வந்து பாருங்க, குறு நிறுவனங்களுக்கு ஏதேனும் 2 எடுத்துக்காட்டுகள் தருக. கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 27 இடைநிலையர் என்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 28 உலக வர்த்தக அமைப்பு WTO என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 29 வந்து பாருங்க, ஈஸியாவே எழுதிடலாம் ஓனாவே. வருமான வரி என்றால் என்ன? வாட் இஸ் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 30வது எஸ் என்பவர் தன்னுடைய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎல், அதாவது சாரி 2 மார்க்ல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 3 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 3 கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதி 3ல் வந்து 3 மார்க்ஸ் இதே தான். அதே கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து 40 வந்து கேட்டிருக்கிறாங்க. இதுலேயுமே ஆன்சர் 7 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 31 வந்து பாருங்க, மனித செயல்பாடுகள் என்றால் என்ன? மனித செயல்பாடுகள் அதோடைய விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாட் டு யூ மீன் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்து கூட்டு குடும்பத் தொழிலின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 3ஐ விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு 32 வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, எக்ஸ்பிளைன் எனி 3 கேரக்டர்ஸ் ஆஃப் இந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது ஓனாவே நீங்கள் வந்து எழுதலாம். 33 வந்து பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கியின் நிர்வாகத்தில் ஈடுபட்டுள்ள நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஆர்பிஐ உடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், ஓகேவாங்களா. அதுக்கப்புறமா வந்து 34வது வந்து பாருங்க, கப்பல் வாடகை ஒப்பவனம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் சார்ட்டர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 35 சமூக பொறுப்புணர்வின் வகைகள் எவையேனும் 3னை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் எனி 3 கைண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 36வது வந்து பாருங்க, கால அளவின் அடிப்படையில் தொழில் நிதியின் ஆதாரங்களின் வகைகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை த சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் அண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 37 இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொருட்களுக்கு 3 எடுத்துக்காட்டுகள் தருக. கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா இம்பார்ட்டன்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் அப்படி வந்து கேட்டிருக்கிறாங்க. 38 வந்து பாருங்க, இருதரப்பு வாக்குறுதிகளின் வகைகள் யாவை? வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 39வது சரக்கு மற்றும் சேவை வரியின் நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. எதனா 3 தான் எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. 40 இஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். 40 வந்து பார்த்தீங்கன்னா
ரைட் எ ஷார்ட் நோட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு, தமிழ் மீடியத்துக்கு சிறு குறிப்பு. ஓகேங்களா? செலுத்துகைக்கு பிறகு ஆவணங்கள், அதுக்கப்புறமா ஏற்புக்கு பிறகு ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிபி, டிஏ அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட்டு, டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. இது கம்பல்சரி 3 மார்க்ப்பா. இது எல்லாமே நம்ம டெலிகிராமில் இருக்குது, என்னென்ன மாடலில் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சுப்பா, டிடிஎல். ஓகேங்களா? டிடிஎல்ல 41ல ஏ பாருங்க, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 41ல 2 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட், உற்பத்தி தொழில், வணிகம் மற்றும் வியாபாரம் ஓர் ஒப்பீடு செய்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. கம்பேர் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 41ல பி பாருங்க, அமைப்பு முறையீட்டில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது 41. ஓகேங்களா? 42 வந்து பாருங்க. 42ல ஏ, பொது கழகத்தின் ஏதேனும் 3 நிறைகள் மற்றும் 3 குறைகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் எனி 3 அட்வான்டேஜஸ் அண்டு 3 டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டிருப்பதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. 42ல பி, குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் நிறுவனங்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 43 வந்து பாருங்க, பல்வேறு வகையான வங்கிகளின் செயல்பாடுகளின் அடிப்படையில் விவரிக்க. ஏதேனும் 5 தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பேஸ்டு ஆன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 43ல பி, வருமான வரியின் அடிப்படை கருத்துக்கள் எவையேனும் 5னை விளக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு 5 பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 44 வந்து பாருங்க. 44ல ஏ, ஒப்பந்தம் மற்றும் உடன்படிக்கைக்கு உள்ள வேறுபாடுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 44ல பி, தொழில் நெறிமுறைகளின் அடிப்படை கூறுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 45 வந்து பாருங்கப்பா, போக்குவரத்தின் பல்வேறு வகைகளை விவரிக்க ஏதேனும் 5. எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 45ல பி, பன்னாட்டு நாணய நிதியத்தின் IMF பணிகளை குறிப்பிடுக. ரைட் டவுன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 46 வந்து பாருங்க, ஏ அண்ட் பி, உலகளாவிய வைப்பு ரசீதையும் அமெரிக்க வைப்பு ரசீதையும் வேறுபடுத்துக. பிட்வீன் GDR அண்ட் ADR அப்படின்னு சொல்லிட்டு 46ல பி, சில்லறை வியாபாரிகளின் வகைகளை விவரிக்க. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. லாஸ்ட் டீட்டெயில்ப்பா, வெளிநாட்டு வியாபாரத்தின் பல்வேறு வகைகளை விவரிக்க. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 47ல பி, செலுத்துதல் சமநிலையின் சிறப்பம்சங்கள் ஏதேனும் 5னை விவரிக்க. எக்ஸ்பிளைன் எனி 5 ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக மொத்தத்தில் 7 டிடிஎல். இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஏற்கனவே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ இதில் ஒரு 14, அதில் ஒரு 14 படிச்சிங்கனாலே இதில் 35 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். 3 மார்க் ஆல்சோ 21 அட்டன் பண்ணிடலாம் கம்பல்சரி வித்து. அதுக்கப்புறம் 2 மார்க் ஆல்சோ. 2 மார்க்லாம் மோஸ்ட்லி சில கொஷின்ஸ்லாம் ஜென்ரலாக கேட்டிருக்கிறதுலாம் நீங்களும் ஜென்ரலாகவே எழுதுங்க. 21 மார்க்குக்கு 3 மார்க்கும், அதுக்கு பிறகு வந்து 14 மார்க்குக்கு 2 மார்க்கும், 35 மார்க்குக்கு 5 மார்க்கும், 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கும் ஏ அண்ட் பி டைப் கேட்கப்பட்டு வினாக்கள் நாளை கேட்கப்பட போகிறது. ஸோ 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள், வணிகவியல் மற்றும் காமர்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே நீட் அண்ட் அழகாக வந்து எழுதுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். நன்றி, வணக்கம்.